ஸ்திரீகள் சப்தசதி பாராயணம் பண்றது, அப்புறம் சண்டி ஹோமத்தில் எடுத்து அக்னி காரியங்கள்லாம் பண்ணலாமா? ஹோமத்தில் உட்கார்ந்து ரித்விக் மாதிரி. அதாவது ரெண்டு விதம். அது ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூனாம் த்ரஜீன ஸ்ருதி கோச்சரா இது பாரதமாக்கியானம் கிருபயா முனிநாகிருதம். அதாவது ஸ்திரீகளுக்கு நேரடியாக வேதாத்தியனத்துக்கு இவனை போல உபநயனம் இல்லாததுனால, அர்ஹதை இல்லாததுனால, அதை வாங்கிக்காததுனால, குடும்பத்தில் தம்பதியாக இருந்துக்கிண்டு குழந்தையை பெற்றுக்கிண்டு பல காரியங்களை நிர்வாகிக்கப்படுறது அவளுக்கு அவளுடைய பொறுப்பாக இருக்கிறதுனால, இன்னொருத்தர் வாங்கிக்க முடியாது இருக்கிறதுனால அத்தியனத்திலேருந்து அவளை விலக்கி வச்சான். அதை சேர்த்து வச்சா முடியாது. ஏன் தெரியுமோ அத்தியனத்திலிருந்து விலக்கினா? சின்ன வயசில் கர்ப்பாஷ்டமத்தில் அத்தியனத்துக்கு போகணும். இந்த குழந்தை வருது, பொன் குழந்தை, கரெக்ட், வளர்ந்துக்கிட்டே வருது. 16-18 வயசு வரைக்கும் அத்தியனம் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த குழந்தையெல்லாம் வளர்ந்து உடம்பெல்லாம் தெரிய ஆரம்பித்து அப்படியெல்லாம் ஆயிடுத்துன்னா அந்த இடத்துல எண்ணங்கள்லாம் வளர ஆரம்பித்தா வித்யை போயிடும். அந்த மாதிரி ஸ்திரீயும் புமானும் அந்த பிரம்மச்சரிய ட்ரெஸ்ஸில் இருக்க முடியாது. அப்படி தான் ஆயிடுத்து சொன்னால் கூட அதை குழந்தை பிறந்து விட்டா 3 நாளைக்கு அவளுக்கு தீட்டு உண்டு. அதனால் அவளுக்கு மட்டும் 3 நாளைக்கு லீவு கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவள் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட 5-6 மாதம் இருக்க வேண்டி வரும். அப்போல்லாம் கட் பண்ண முடியாது. அதனால் நேரடியாக தொடர்ச்சியாக வேதாத்தியனத்தை பண்ணுறதுக்கு உடல் அமைப்பே ஒத்துக்கலை. அதையும் பார்த்து நடைமுறையை அவளோடு சேர்த்து வைக்க முடியாது. கஷ்டோடினாக்கும் பொண்ணும் ஆர்ட்டையும் போகப்படாது, சரியான இடத்துல போகணும். அதனால் இந்த சில இடையூறுகள் வர்றதுனால இதெல்லாம் மனசில் வாங்கிட்டு அத்தியனம் மட்டும் வேண்டாம், அத்தியனத்துக்கு அப்புறம் சப்போர்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வேணும். சங்கல்பம் பண்ணுற போது குழந்தை வேணும்னு சொல்கிறதுனால பிரசவிக்கிறதுக்கு அவளுக்கு தான் தகுதி இருக்குது. இயற்கை சிருஷ்டி அப்படி பண்ணினதுனால அப்படி தான் ஒதுக்கி வச்சாலே தவிர பாகுபடுத்தி கொடுத்தா. அதாவது கரெக்டாக நீங்கள் ஒன்று வச்சுக்கோ, ஒரு சமையல்காரன் வரான், அவனுக்கு 4 பேர் அசிஸ்டன்ட் இருப்பான், அவனும் சமையல்காரனாக தான் இருப்பான். சமையல்காரனுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுக்குறதுங்கிறதுனால அவன் கீழே இருக்கிறவனொன்றும் அல்ல. சப்போர்ட், சகாயம், உதவி, அப்படி தான் அர்த்தம். அதனால் அந்த உதவியாக இருக்கிறதுனால அத்தியனம் வேண்டா வச்சா. உதவி பண்ணுறதுக்கு அத்தியனம் தேவையில்லை. அதனால் தேவையில்லாத அத்தியனத்தை பண்ண முடியாத உடல் வலிமையை வச்சுருந்து அதனுடைய நடைமுறைகளை கடைபிடிக்க முடியாது. ராத்திரி பகல்லாம் பார்க்காத அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சின்ன வயசுலேயே ஆக்கிரகம் வந்துவிடும். அது ருதுவான உடனே மைண்டில் எண்ணம் வந்துவிடும். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணம் வந்தால் என்ன ஆகுது? அங்கே அது வரவே கூடாது. அதனால் நடைமுறையில் 2 பேருமா சேர்த்து அத்தியனம் பண்ண வச்சா அவளுக்கு பல சிரமங்கள் வர்றதுனால தர்மசாஸ்திரம் அதுலேருந்து விதிவிலக்கு அழித்து அப்படி வச்சுது. இப்போ அப்படி வச்சதுனால என்ன ஆகிடுது? எங்கெல்லாம் ஹோமம் வருதோ, எங்கெல்லாம் வேதமந்திர உச்சாரணம் வருதோ அங்கெல்லாம் இவளை வச்சுக்கிறது இல்லை. ஹோமத்தில் வேதமந்திரம் வேணும், அது கற்றுக்கலை. அதனால் இவளை வச்சு ஹோமம் பண்ண முடியாது. அதனால் விட்டுவிட்டா. எங்கே ஹோமம் இல்லையோ வேதமந்திரம் இல்லையோ அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாச்சு மொத்தம். இது ஒன்றுக்கு தான் கொடுக்க முடியல வேதாத்தியனம் பண்ணாததுனால. அதனால் அது ஒன்றும் விலக்கி வைக்கல் சமாதானம் இல்லை, நடைமுறைப்படுத்த முடியாது, அதுக்குள்ளே நுழையறதுக்கு இடமில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரித்தா அதனால் பாக்கியெல்லாம் வேதம் அல்லாததான ஹோமம் அல்லாததான காரியங்களை எல்லாம் பண்ணலான்னு வச்சா. அதுக்கு ஒரு நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன். வியாச பகவான் என்ன பண்ணார்? எவ்வளவு கருணை தெரியுமா அவருக்கு? என்னது அத்தியனம் பண்ணுறதுன்னா வேற மோதிரத்துக்காக ஒரு குரூப்பு சொல்லுறது, அரசர்கள்லாம் அத்தியனம் பண்ணுறா, வியாபாரம் பண்ணுறவாள்லாம் அத்தியனம் பண்ணுறா. இந்த பொண்ணுக்கு என்ன இல்லாத பண்ணிவிட்டு இவாளுக்கெல்லாம் என்னென்ன அத்தியனம் பண்ணதுனால பலன் கிடைக்கிறதோ அதெல்லாம் அவளை இழக்கலாமா? அவளும் இந்த ஊரில் பிறந்தவா தானே, இயற்கையினுடைய சிருஷ்டியில் எல்லாரும் ஈக்குவல் அல்லவா? அவளுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டாமா? இதை நீங்கள் இழந்து விட்டேன்னா அந்த பலன் கிடைக்காது இருக்கப்படாது. இது இழந்து கொடுத்து சொன்னால் கூட பலத்தை வேணா கொடுத்து விடுவோம் என்கிறதுனால வேலை செய்யாமலேயே நீங்கள் வேண்டான்னு வச்சதுனாலே பலத்தை கொடுத்து விடுன்னு வச்சுவிட்டான். எப்போ இருக்கா உங்களுக்கு இந்த அத்தியனத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டோம், நான் தயாராக இருக்கேன் நீ இல்லைன்னு சொன்னேன், அதனால் அந்த பலத்தை எனக்கு கொடு. நான் தயாராக இருக்கேன் நீ இல்லைன்னு சொன்னதுனால இல்லைன்னு பண்ணது நீங்கள் ஆனதுனால அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அவளுக்கு உண்டுங்கிறத வச்சுருந்து த்ரஜீன ஸ்ருதி கோச்சரா இது பாரத வாக்கியானம் கிருபயா முனிநாகரம். வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ
அது பாரதத்திலையும் பாகவதத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லியிருக்கு. அது அத்தனையும் இந்த பொங்கல் படிச்சு கொடுத்தோன்னா அவள் நேர இந்த புருஷன் என்ன வேதத்தை படித்து எந்த ஒரு ஸ்தானத்தை அடையிறானோ, எந்த மோட்சத்தை அடையிறானோ, அதே மோட்சம் வேதம் படிக்காமலேயே இந்த ஸ்தோத்திரம் பண்ணிருந்தனாலே இந்த அம்மாவுக்கு அடைஞ்சு விடுவாள். அதனால் ஸ்திரீகளுக்கு மோட்ச பிராப்திக்கு எளிதான வழியை எங்கே விதிவிலக்கு வேண்டான்னு சொல்லித்தோ, அது வேண்டான்னு வச்சா நான் தயார், நீ இல்லைன்னு சொன்னேன், அதனால் அந்த பலன் கிடைக்கணும்னு அந்த ரிஷி புராண இதிகாசங்கள்லாம் அவளுக்காக ஏற்படுத்தினான். அதனால் எந்த பாராயணம் வேணால் பண்ணலாம், புராணங்களில் வந்ததெல்லாம் இவ பண்ணலாம். புராணத்தை அவரே கொடுத்துருக்கார். அவரே புராணத்தை ஏற்ற போது, பாரதத்தை ஏற்ற போது, இந்த பாரதம் நான் பண்ணினதே ஸ்திரீகளுக்காக, அவள் முன்னுக்கு வரணும், வேதம் படித்தவனும் சாஸ்திரம் படித்தவனும் எந்த ஒரு இடத்தை அடையவனோ அந்த இடத்தை அடையிறதுக்கு அவளுக்கு சுழுவாக இந்த வழியை கொடுத்துருக்கேன், வேதத்தினுடைய கருத்தை வச்சுட்டு எழுதியிருக்கேன், இதை படிச்சுட்டா அவளுக்கு கிடைச்சுவிடும், இதை அவள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த நியமம் இல்லை, வேதத்து சொன்ன நியமம். எப்போ வேணா படிக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், 3 நாள் கழிச்சா படிக்கலாம், விட்டு போனாலும் போகலாம், வேதம் பாரு கஷ்டப்பட வேண்டாமே. அதனால் படித்து முன்னேறத்துக்காக அவளுக்காக தனியாக ஒரு வேதத்தை சிருஷ்டித்து கொடுத்துருக்காருன்னா நினச்சி பாருங்கோ. அவள் சமுதாயத்தில் கீழே போகப்படாது, எல்லாரும் கிடைக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைக்கணும். இல்லே சொல்லிட்டாலும் பாக்கியத்தை மட்டும் கொடுத்து விடும், நான் தயாராக இருந்தேன், பலத்தை கொடுத்து விடுங்கிற. அப்படி ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூராம்ங்கிற ஸ்லோகத்திலேருந்து புராணங்களில் வரக்கூடியதான எந்த போர்ஷனும் ஸ்திரீகள் அத்தனையே படித்து தன்னை முன்னேற்றிக்கிறான். அப்படித்தான் இருக்கு. அதில் தேவி மகாத்மனோ பகவத்கீதைன்னோ சகசிரநாமன்னோ அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி, தேவி மகாத்மா அது தந்திரசாஸ்திரமாச்சே, அது பெருசாக இருக்கே, அதில் தேவியினுடைய பாரம்பரியம் இருக்கே, அதுக்கு என்னெல்லாமோ நடைமுறைகள் இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். பகவத்கீதை சொன்னால் அத்தவும் வேதாந்தமாச்சே, பிரம்மசூத்திரம் எல்லாம் வருது, வேதங்கள்லாம் சொல்லியிருக்கே, அது என்ன தொடருது? ஓ அதுவா, ஓம் சொல்லப்படாதே, ஓங்காரம் பிரணவமாச்சே, வேதத்தில் சேர்ந்து கொடுத்தே. சகசிரநாமே சொல்லப்படாது, ஓம் கிருஷ்ணாய நமஹ சொன்னால் போச்சு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்களாக கிரியேட் பண்ணி அதை பெருசாக்கி அதில் எதுவும் உயர்வு இருக்குன்னு சொல்லினா கூட அது அத்தனையும் உள்ளடக்கி எதுலையும் இருக்குது புராணத்தில். அந்த புராணத்தில் இயற்றினவர் சொல்கிறார், பாரதன் எழுதினவன் சொல்கிறான் நீ படிங்கிறான், எழுதாத நான் சொல்கிறேன் படிக்கப்படாதுன்னு. அது எப்படி சரியாக இருக்கும்? பாரதம் எழுதினவரே உனக்கு படிக்கிறதுக்கு தான் எழுதியிருக்கேன்னு சொல்கிறான். பாரத அதை எழுதாத எங்களை போல இருக்கிறவா ஐயோ ஓம் சொல்லப்படாது, ஐயோ சஹஸ்ரநாமம் சொல்லப்படாது, ஐயோ தேவி மகாத்மம் சொல்லப்படாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் என்ன வேடிக்கை தெரியுமோ, நானும் தேவி மகாத்மம் படிக்க மாட்டேன், அவளையும் தேவி மகாத்மம் படிக்க விட மாட்டேன். அப்படி தேவி மகாத்மத்தை படிக்காத அழிக்கிறதுக்குள்ள வழிதான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் தப்பான நிலமுறைகள். ஓம்ங்கிறது அவ பிரணவத்தை சொல்லலை சார், ஆல்பமெட்ரிக்கல்ல எல்லா எழுத்து இருக்கிறோன்னு ஒன்று வரத்தானே செய்யும். ஆ சொல்ற போது ஓம் வராதா? ஓம் இத் அங்கீகாரே. நாடகத்தில் ஒரு ராஜா வருவன், அவனுக்கு சேவகன் ஒருத்தன் வருவன், ஓம் அப்படின்னு சொல்லுவன், நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் ஆம் அப்படின்னு சொல்லுவன். இந்த அர்த்தத்தில் எல்லாம் கேவலம். நீங்கள் வேதத்தில் சொன்ன ஓங்காரத்தை அவன் சொல்லலை, ஓம்ங்கிறத சொல்கிறான். ஓம்ங்கிறது எழுத்து வடிவில் இருக்கிறது ஒன்று, கா கா கி கி கூ கூ சொல்கிற மாதிரி ஆ ஆ ஈ வருவது, ஏ ஐ ஓ ஓ அம்னு வருது இல்லையோ, அது மாதிரி ஓம் இருக்க, கோம் ரோம் தோம் எல்லாம் சொல்கிற மாதிரி ஓம் சொல்ல வேண்டாமா? அந்த எழுத்து அவன் சொல்கிறா. ஓங்கார பஞ்சர சுகி ஸ்தோத்திரம் இருக்கு, அவன் சொல்கிறாளே கார பஞ்சர சுகி சொல்ல முடியுமா? ஓங்கார பஞ்சர ஸ்தோத்திரம் இருக்கு, அந்த பொண்ணு ஓமம் எடுத்துட்டு கார பஞ்சர சுகி சொல்ல முடியுமோ? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சென்டிமெண்ட்டாக. தந்திர சாஸ்திரத்துக்கு இதுக்கு ஒரு யாதொரு சம்பந்தம் இல்லை. தந்திரம் வேத வாக்கியம், அந்த தந்திரத்துக்குள்ள வேதத்தை போட்டு தந்திரத்துக்கு உயர்வு கொடுத்ததே தவிர அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் வேத வாக்கியம். பிரயோகத்துக்கு மந்திரத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டு ஒரு சக்தியை சொல்கிறது. அதனால் வேதத்திலேருந்தும் வெளிவந்திருக்கக்கூடியதான தாற்பயம் அல்லாமல் புராணங்கள் எல்லாம் ஸ்திரீகளுக்கு அத்தனை பேருக்கும் அவளுக்காகவே ஏற்பட்டது. ஸ்லோகமே நான் சொல்கிறேன்னு, ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் திரஜீன ஸ்ருதி கோதரா. இன்னொரு வேடிக்கை பாருங்க, ஒருத்தன் பிராமணனாக பிறக்கிறான், எல்லா தகுதியும் இருக்குது, வேதாத்தீரவே பண்ணலே, பிராமணனாக பிறந்தாங்கிறது மட்டும் இருந்தால் அவன் உபயோகம் இல்லாதவன். அவனுக்கும் இதை எழுதியிருக்கார் அவர். துஷ்டனு கூட எழுதுறான்,
நியாயமாக செய்ய வேண்டியவரை கல்வியை கற்றுக்காத 2 கட்டாரா போனவனும் ஐயோ அவனும் இந்த ஊரில் பிறந்திருக்கானேப்பா அவனும் முன்னேற வேண்டாமா அவனே சேர்த்துக்கோங்கிறான்னா அவர் ஹிருதயத்தை பாருங்க. திஜபந்து அப்படின்னு பேர். திஜன் இல்லை பந்து, கிட்டத்தட்ட திஜம் மாதிரி டூப்ளிகேட். அவனுக்கு சேர்த்து சொல்லியிருக்கார். அதனால் எல்லாரும் படிக்கலாம்.